இது ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பார்ட் 3. இனி நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஸ்ட்ரக்சர். இந்த ரியல் டைம் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ஒரு கதையை யூஸ் பண்ணி எழுதணும், இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணி எடுத்த படங்கள் அதெல்லாம் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரியல் டைம் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கதை 2020 தொடங்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ மற்ற படங்களில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கட் பண்ணிட்டு 2025 இல்லை 2030 ஹீரோ வளர்ந்த மாதிரி காட்டுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு டே அப்புறம் அதில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இதை யூஸ் பண்ணி இந்த கதை மொத்தமும் அப்படியே நடக்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி படத்தை எடுத்துக்கலாம். இந்த கொட்டுக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த படம் அப்படியே ட்ராவல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ட்ராவலர் பொசிஷன் தான் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்கும். அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி தான் போகுது. ரியல் டைம் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் யூஸ் பண்ணி எழுதணும். பெரிய டைம் ஜம்ப் இல்லாமல், அதாவது கட்ஸ் இருக்கலாம், பெரிய ஜம்ப் கட்ஸ் இருக்கலாம், பட் டைம் கட்ஸ் இருக்கக்கூடாது இந்த ரியல் டைம் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 12 ஆங்க்ரி மேன் ஒரு படம் இருக்குது. அப்படியே நீங்கள் தமிழுக்கு வந்தீங்கன்னா கூழாங்கல் அப்புறம் கொட்டுக்காளி ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் என்னன்னா, இந்த வீடியோவில் நான் ஒரு தப்பான டெக்னிக்கோட யூஸ் பண்ணியிருக்கேன், அதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.